Hi friends, welcome to Chennai food. மருதாணியே இல்லாம மருதாணி வெச்சது போல கைகளை எப்படி சவக்க வைக்கிறதுன்னா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். லிக்விட் மெஹந்தி செய்யிறதுக்காக நான் கொட்டாங்குச்சி எடுத்துக்கறேங்க. எல்லார் வீட்லயுமே தேங்காய் வாங்கிட்டு தேங்காவை தோண்டிட்டு இந்த கொட்டாங்குச்சி நம்ம தூக்கி போட்டுருவோம். இந்த கொட்டாங்குச்சி வச்சு தான் நாம லிக்விட் மெஹந்தி செய்ய போறோம். பாருங்க இந்த மாதிரி இருக்கிற கொட்டாங்குச்சி இருந்தா போறோம். இத சின்ன சின்ன துண்டுகளா நாம உடைச்சு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே உடைச்சு வச்சிருக்கேன் பாருங்க சின்ன சின்ன பீசஸா. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா உடைச்சு எடுத்துக்கோங்க. லிக்விட் மெஹந்தி செய்யறதுக்காக நான் பழைய பாத்திரம் எடுத்துர்க்கேங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரம் தான். ஏற்கனவே உள்ளெல்லாம் அழுக்கா இருக்கிறதுனால பரவாயில்லை நான் அதே செய்யலாம்னு எடுத்துர்க்கேன். ஏன்னா இந்த லிக்விட் மெஹந்தி செய்யும் பொழுது உள்ளெல்லாம் நல்லா பாத்திரத்துல நல்லாவே அழுக்காயிடும். அது சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க வீட்ல இருக்கிற நீங்க பழைய பாத்திரம் எடுத்துக்கலாம், இல்லனா மண் சட்டி கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த மாதிரி மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதை இது உள்ள சென்டர்ல கவுத்து விட்டுறலாம். கவுத்துட்டு இந்த கொட்டாங்குச்சி நம்ம சின்ன சின்ன பீசஸா உடைச்சு வச்சிருக்கோம். இந்த அகல் விளக்க சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த உடைச்சு வச்ச கொட்டாங்குச்சி ஃபுல்லா இந்த அகல் விளக்கு சுத்தி நம்ம போட்டாச்சு. இந்த அகல் விளக்கு எதுக்காக நம்ம இப்படி கவுத்து போடுறோம்னா இது உள்ளர நாம ஒரு சின்ன கிண்ணம் வைக்கணும். அந்த கிண்ணம் நிக்கிறதுக்காக தான் இந்த மண் விளக்கு நாம கவுத்து போட்டு வச்சிருக்கோம். அதுக்குள்ளர இந்த பாத்திரத்துக்குள்ள அடங்குற மாதிரி நீங்க ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. எனக்கு பெரிய பாத்திரம்ன்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கிண்ணமாவே நான் எடுத்துருக்கேன். இந்த கிண்ணத்தை இந்த அகல் விளக்கு மேல வச்சிரணும். இது கரெக்டா நிக்கணும், சாயக்கூடாது. அது மாதிரி கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது உள்ளர நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க போறதில்ல, வேற எதுவுமே சேர்க்க போறதில்ல. இந்த பாத்திரத்தை நாம அடுப்புல வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். நான் கொட்டாங்குச்சி செட் பண்ண பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டேங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அது மேல மூடுறதுக்கு கரெக்டான அளவுல நீங்க பாத்திரம் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பாத்திரம் தான் இதுக்கு கரெக்டா மூடி போட முடியுது. அந்த பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு தான் நம்ம வைக்க போறோம். நல்லா மூடி வெயிட் கொடுத்தா போல இருக்கணும். இது மாதிரி வெயிட் கொடுத்தா போல நம்ம மூடி போட்டாதான் உள்ளுக்குள்ள நல்லா ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம்னால அந்த லிக்விட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படியே விட்டுறலாம். அடுப்புல வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சதுனால 10 நிமிஷம் வச்சேன். நீங்க ஹை ஃப்ளேம்ல வைக்கிறதா இருந்தா ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் வச்சா போறோம். உங்களுக்கு லிக்விட் அதிகமா வேணும்னு நினைச்சாலும் நீங்க எக்ஸ்ட்ரா டைமிங் வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேல இருக்கிற இந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பாருங்க லிக்விட் நல்லா டார்க்கா கிடைச்சிருக்குது. நான் கீழே இறக்கிட்டு எடுத்து காட்டுறேன். ரொம்பவே சூடா இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பாருங்க நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு லிக்விட் கிடச்சிருக்கு. இதை நான் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் வேறு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ரெடி பண்ண லிக்விடை வேறு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. அந்த கிண்ணம் ரொம்ப சூடாக இருக்கனால அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இது ரொம்ப லிக்விடாக இருக்கனால இதை அப்படியே நம்ம கையில் வைக்க முடியாது. இது கூட கொஞ்சம் நம்ம குங்குமம் சேர்த்துக்கலாம். நான் மெரூன் கலர் குங்குமம் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த கலர் சேர்த்தா நல்லா டார்க்காக பிடிக்கும். அதுக்காக நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் மறுபடியும் சேர்த்துக்கலாம். விரலில் வைக்கிற அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுருக்கேங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். குங்குமம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு திக்னஸ் வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கைகளில் வச்சுக்கலாம். நான் சின்னதாக ஒரு பட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த பட்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நீங்கள் பட்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை விரலில் தொட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பட்ஸில் எடுத்துருங்க. நான் ஓல்டு டைப்பில் தான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரவுண்டு சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் ஒரு கையில் ஃபுல்லாகவே வச்சு விட்டுட்டேன். நம்ம மருதாணி அரைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் காய விட்டுட்டு நம்ம கையை கழுவிட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். பாருங்கள் நான் 2 கையுமே கழுவிட்டு வந்துட்டேன். இந்த கையில் நான் 10 நிமிஷம் வச்சுருந்தேன். அதனால் கையில் நல்லா டார்க்காக பிடிச்சிருக்கு. இந்த கையில் நான் 5 நிமிஷம் கூட வைக்கலாங்க. ஏன்னா இந்த கையை கழுவும் போது இந்த கையும் கழுவணும், உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக இந்த கையில் நான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வச்சேன். அதனால் லைட்டாக பிடிச்சிருக்குது. 2 கைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே நல்லா தெரியும். நான் இப்போ ஈரத்தை தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நான் கையில் இருந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டேன். நல்லா சூப்பராக பிடிச்சிருக்கு. இந்த கை நான் 10 நிமிஷம் வச்சதுனால கை ஃபுல்லாக நல்லா பிடிச்சிருக்கு. நகத்துலலாம் கூட நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். எல்லா நகத்துலேயுமே நல்லா டார்க்காக பிடிச்சிருக்கு. இந்த கையில் நான் சீக்கிரமாக கழுவுனதுனால இதில் லைட்டாக தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இது இன்னும் டார்க்காக ஆகிடும். இன்றைக்கி பார்க்கும்பொழுது லைட்டாக தெரியும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டார்க் ஆகிடும். இதில் நகத்துலேயும் கொஞ்சம் லைட்டாக தான் பிடிச்சிருக்குது. ஏன்னா இது நான் சீக்கிரமாக கழுவிட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம மருதாணி அரைச்சி வச்சா கூட இந்த அளவுக்கு நமக்கு டார்க்னஸ் வராது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நம்ம மருதாணி அரைச்சி வச்சோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம கையில் வச்சு காய வச்சு எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வைக்கிறோம். திடீர்னு நாம் ஏதாவது ஒரு ரிசப்ஷன் போகணும், நமக்கு திடீர்னு வெளியே போகிற வேலை இருக்குது, அந்த நேரத்தில் நமக்கு மருதாணியை பறித்து அரைச்சி அதை கையில் வச்சு காய வச்சு எடுக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காதுங்க. இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தான் டோட்டலாகவே டைம் ஆகுது. நமக்கு லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் தான் ஆச்சு. நான் காய விடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டேன். டார்க்காக இருக்கணுங்கிறதுக்காக 10 நிமிஷம் விட்டேன். நீங்கள் லைட்டாக வேணும்னா 5 நிமிஷம் விட்டால் கூட போகிறோம். டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு பாருங்கள் மருதாணி வச்சா எந்த அளவுக்கு நமக்கு கைகள் இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இந்த லிக்விட் நமக்கு ரெடி பண்ணலாங்க. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். மருதாணியே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக கையை எப்படி சவக்க வைக்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.